நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் க ராமச்சந்திரன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பழங்குடியினர் மக்களின் மொழிகளை மற்றும் அவர்களின் கலாச்சாரங்களை ஆவணப்படுத்தும் வகையில் தனித்துறை அமைக்கப்பட்டு இதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடத்திய குழுக்களுக்கு காசோலை வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை 24வது வார்டு பகுதியான பெரியார் நகரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அமைச்சர் ரகுபதி பங்கேற்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய இருந்த இடம் தனிநபருக்கு சொந்தமானது எனவும் அந்த இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கக்கூடாது எனவும் தனிநபர் ஒருவர் திடீரென தடுத்துள்ளார். இதனால் நடைபெற இருந்த அடிக்கல் நாட்டு விழா திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் நிகழ்ச்சியும் ரத்தானது. இதையறிந்த அப்பகுதி இளைஞர்கள் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை எப்படி தனிநபர் உரிமை கொண்டாட முடியும் என கூறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, நகராட்சி ஆணையர் சியாமலா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். அம்மா அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டையில் 1200 பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட கோலப் போட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, பெரம்பூரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட திமுகவினரை கைது செய்ய வேண்டும், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தாக்குவது திமுகவுக்கு கைவந்த கலை என்று விமர்சித்து பேசினார். முஸ்லிம் தாய்மார்களை தீவிரவாதிகளை ஓஷாவை எடுத்து பார்த்தோம். அந்த மிரட்டதெல்லாம் திமுக ஆட்சியில தான், மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியுடைய ஆட்சியிலே தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. பேசுறது கொண்டு செய்யறது கைவத்த நாம கேள்விப்பட்ட செய்தி, கேள்விப்படாத செய்திகள் நிறைய இருக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் தேனி சாலையில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் மற்றும் பால விநாயகர் கோவில்களுக்கு நடுவில் உள்ள நடைபாதையில் பாண்டி என்பவர் தென்னங்கிடுகுகளால் ஆன கூரைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இக்கடையில் பூஜை பொருட்கள் அடங்கிய பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இரவு கடைக்கு முன்புறம் குவிக்கப்பட்டுள்ள குப்பையில் திடீரென தீப்பற்றியது. இதனால் அருகில் இருந்த கடையிலும் தீ பரவ தொடங்கியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் இருந்த 50,000 மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமாகின. மேலும் இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 87வது வார்டு பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக நேற்று காலை ஒப்பந்த லாரி ஒன்றில் 10,000 லிட்டர் தண்ணீரை எடுத்து சென்றுள்ளனர். நீண்ட நேரமாக 87வது வார்டுக்குட்பட்ட சில பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் வரவில்லை என புகார் வந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்காக சென்ற ஒப்பந்த குடிநீர் லாரியில் பொருத்தப்பட்டுள்ள GPS மூலமாக லாரியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்துள்ளனர். அதில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை கடந்து தனியார் குடியிருப்பு பகுதிக்கு சென்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து லாரியின் ஓட்டுநரிடம் கேட்டபோது முன்னுக்கு பின்னாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து லாரியை மாநகராட்சி மண்டல வாகன பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டபோது 3,000 லிட்டர் குடிநீரை தனிநபருக்கு விற்பனை செய்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து கீரைத்துறை போலீசார் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கேசவராம் மற்றும் ஓட்டுநரான மணிகண்டன் ஆகிய இருவர் மீது மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.